யாரோ கூப்பிடுறாங்க. என் நாட்டில என்னை பேருட்டு கூப்பிடுவர்கள் இருக்கிறாங்களா? யாரா இருக்கும்? கன்னி அள்ளி அடிய பாலம் போல தீரணும் கல்யாணம் பார்த்துட்டு போற நாடி என் தங்கச்சி கத்தையும் கையுமா இருக்குது. வெகு நேரம் ஆகி போச்சு தங்கச்சி பார்த்து. ஒரு எட்டு வந்து பாக்கலாம். என்னை தேடி வந்ததெல்லாம் சரி. ஆமா, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா இல்ல உங்க கூட யாராவது வந்தாங்களா? என்னமோ நென்ற நெருங்கிற வார்த்தைகளா என்கிட்டதான் பேசுறேன். உன்னுடைய கவனம் எல்லாம் ஆனா எங்கேயோ வேற திசையில இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ணா, உங்களிடத்தில் சொல்லாமல் என்ன? இதோ என்னை திருமணம் செய்து சற்று நேரம் போய் விலகிரு, வெட்டி கொண்டே போடுறேன். ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்திருக்குது. அப்புறம் நாளைக்கு சொல்லு கடந்து போயிரும். அவரு இப்பதான் மூஞ்ச பாக்குறாரு. அர்ஜுனா, எப்பப்பா வந்த? வர சொல்லிவிட்டாரா? ஆமாமா, நீ சேர்ந்து இப்படி கத்துற. ரெண்டு பேத்துக்கும் தொட நடக்குதுப்பா. இப்பதான் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாமே என்ன தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க. எப்படி நல்லா ஏன்னா கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் பையன் இருக்கிறான். கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனதோட சரி, ஒரே இரவு என்னோட சேர்ந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் என்னையும் பார்க்க வரல, குழந்தையும் பார்க்க வரல. 5 வருஷமா. இதெல்லாம் நீ கேக்குறது இல்லையா? இவரை கண்டிக்கிறது இல்லையா? பையனையும் பார்க்கணும், பார்த்துட்டு போகணும். 5 வருஷமா வரலையா? வரவே இல்லை. இங்க பாரு, நீ போய் கேக்குற, தண்டிக்கிற, அடிக்கிற அடியில சத்தம் அங்க அரண்மனைக்குள்ள வரணும். நான் யாரு? அண்ணன். உனக்கு அண்ணன். உனக்கு சுக துக்கம்னா அதுல சரிபாதி எனக்கு, உன் கஷ்டம் சரிபாதி எனக்கு வந்த மாதிரி. இந்த நியாயத்தை ஏமா இவ்வளவு காலமா சொல்லாத இருந்திருக்கிறேன். வள்ளியே, நீ வந்து ஓட்டு சொல்லிருக்கலாம். ஆமா, கவலைப்படாது. கேக்குறேன், நானும் கேக்குறேன். என்ன மாமா நீங்க எது நடிக்கிற? ஒரு அடிக்கலாம் அள்ளி ஒத்துக்க மாட்டாடா பேச.